Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to our channel Deen Reminder Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லா இருக்கேன் துஆ பண்ணுங்க. நானும் உங்கள் அனைவருக்காகவும் துஆ பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபர் பொறுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா சபர் வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறான்னு தெரியுமா? பொறுமை காப்பவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற நன்மைகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தரதா அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையுடைய சிறப்பை பற்றி முக்கிய ஹதீஸ்கள் மற்றும் குர்ஆன் வசனங்களை நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறது என்னென்னா கணக்கின்றி கூலி கொடுக்குறான். நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கையாண்டதற்காக மறுமையில் கணக்கின்றி வரம்பற்ற கூலியை கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இது சூரா அஸ்-ஸுமரில் 10வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி மற்றும் அன்பும் நமக்கு கிடைக்கிது. 8வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாக இருங்க, நிச்சயமாக அல்லாஹ் யாரோட இருக்கான், பொறுமையாளர்களோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததான் நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பொறுமையை விட சிறந்த மற்றும் விசாலமான வேறு எந்த கொடையும் ஒரு மனுஷனுக்கு வழங்கப்படலை அப்படின்னு புகாரில் 1469வது ஹதீஸாக சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த பாட்டில் மீதி பாகத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற அறிவுபூர்வமான நிறைய மார்க்க அறிவுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தீன் ரிமைண்டர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.